ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஹெல்த் கான்ட்ரிபியூஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ECHS வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதுக்கு ஏதாவது சரி பண்ண முடியுமா? நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து சங்கங்கள் இல்லை தனிநபர் கோரிக்கை வச்சு அரசாங்கத்துக்கிட்டையும் அதிகாரிகிட்டையும் கோரிக்கை வச்சு இதை சரி பண்ணுறதுக்கான ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். அவங்க எல்லாருக்குமே தெரியும் ECHS அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இப்போ மருத்துவ உதவி எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து இப்போ அந்த ECHS கார்டு முதல்ல வந்து 16 KB இருந்தது, அதுக்கடுத்து 32 KB கார்டு வந்தது. இப்போ வந்து 64 KB கார்டு, வெள்ளை கலர் கார்டு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கார்டு உண்டாக்கி அதோட டேட்டாஸ் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ECHS கார்டோட பெனிஃபிஷரியாக நிறைய பேர் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதில் சமீபத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்து லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அந்த லெட்டரையும் நான் போடுறேன். இப்போ இந்த லெட்டர் படி அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ஆதார் டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம பர்த்தி ஆகும்போது நம்மளோட அம்மா அப்பா அவங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் பேர் அப்போ கிடையாது. அப்போ வந்து நம்ம வாயால் என்ன சொன்னோமோ அதை பேரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் அவங்க எழுதிக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம பென்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த ECHS கார்டு ஆஸ் பர் ஷீட் ரோலில் என்ன இருக்கோ அந்த பேரை அவங்க வந்து மென்ஷன் பண்ணி நம்ம ஆதார் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணி நம்ம ECHS கார்டு வாங்கிட்டோம். ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகும்போது அங்கே அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது கிளைம்ஸ் கொடுக்க வரும்போது. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த ஆதார் கார்டில் இருக்க பேரும் ECHS பெனிஃபிஷரியில் இருக்க ஆதார் கார்டில் இருக்க பேரும் ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு வருது. இதை சரி பண்ணுங்க. இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரி ஆஸ் பர் ECHS கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்களோட ஆதார் கார்ட்லேயும் இருக்கணும். இல்லை ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அப்படி ECHS கார்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா ECHSல இருந்தோ அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து இண்டிவிஜுவலுக்கு ஓகே, ஒய்ஃப் குழந்தைக்கு கூட ஓகே, மேக்ஸிமம் சரியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம பாட் ஆர்டர் பண்ணுறோம், நம்மளை அதன் மூலமாக நம்ம சரி பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து பாட் ஆர்டர் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம பர்த்தி ஆகும்போது நம்ம வாயால் என்ன சொன்னோமோ அதை தான் அவங்க எழுதியிருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் அன்னைக்கு என்ன டேட்டா இருந்துச்சோ அதுபடி அந்த பேர் நம்ம வாயால் ஒன்று சொன்னோம்னா அந்த பேர் இன்றைக்கி ஆதார் கார்டில் வரணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து பாசிபிளே கிடையாது. இது வந்து எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சா நிறைய எக்ஸர்வீஸ்பேர் நம்ம குரூப்பில் இருக்க ஆட்களுக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு நண்பர் கூட நம்ம ECHS ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேயும் இதை பற்றி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எழுதி வாங்கிட்டு வந்தார். அதையும் நான் போடுறேன். இது ஏன் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சங்கங்கள், முக்கியமான நபர்கள் எல்லாருமே இதை பற்றி பேசுங்க. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க. இப்போ அம்மா அப்பாவுக்கு ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆதார் சென்டருக்கு போனீங்கன்னா அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கும் பேருக்கும் ப்ரூஃப் கேட்குறாங்க. இப்போ ப்ரூஃப் என்ன கொடுக்க முடியும்? ஆஸ் பர் ஆர்மி டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்கோ அதுபடி டேட் ஆஃப் பர்த் எடுத்துகிட்டு வானா ப்ரூஃப் மாற்ற முடியாது. இல்லை ஆதாரில் இருக்க மாதிரி ஆர்மியில் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நோட்டரி பப்ளிக்ட்ட அஃபிடேவிட் உண்டாக்கணும். அந்த அஃபிடேவிட் உண்டாக்குறதுக்கும் அவங்களுக்கு ப்ரூஃப் கேட்குறாங்க. அடுத்து 2 நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் சோல்ஜர் போர்டுக்கு த்ரூ அதை பாட் ஆர்டர் பண்ணி ரெக்கார்டுக்கு போய் நம்ம புது ECHS கார்டு அப்ளை பண்ணணும். இது எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை. இது பண்ணுறதுக்கும் ரெடியாக இருந்தாலும் ப்ரூஃப் வேணுமே. அந்த பேருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கும் ப்ரூஃப் இருந்தால் தானே ஆதார் கார்டுலையும் மாற்ற முடியும். இதுக்கு நம்மளோட ECHS OSC இல்லை ECHS RCலேருந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்தாலோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் AD ஆஃபீஸ்லேருந்து நம்ம ஆதார் கார்டை பேஸ் பண்ணி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாலோ ஆஸ் பர் ஆர்மி டாக்குமெண்ட் படி ஆதார் கார்டில் சிம்பிளாக அவங்க மாற்றிடலாம். இதுக்கு ஏதாவது ஒரு கலெக்டர் மீட்டிங்லேயோ இல்லை மற்ற உயரதிகாரிகள் மீட்டிங்லேயோ இதை பற்றி யாராவது பேசி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாங்கன்னா நிறையா பேரோட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்கிட்ட இது வந்து கோரிக்கையாக வந்துச்சு. நானும் அதை முன்மொழிஞ்சிருக்கேன். தமிழ்நாட்டில் இருக்க முன்னாள் இராணுவ வீரர்கள், இது எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையாக இருக்கா, உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, இன் ஃபியூச்சர் ஏதாவது ஒரு எமர்ஜென்சியில் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஆதார் டேட்டாவோட மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காம இருக்கும். ஆல்ரெடி அதில் உங்களோட வருமான வரி சான்றிதழ் கொடுத்துருக்கணும், எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும், ஃபார்ம் 26A கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் வந்துருச்சு. ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஜியோடாக் ஃபோட்டோ வேணும். நீங்கள் வந்து எம்பேர்ட் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். மற்ற ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி ECHSல இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் நிறையா இப்போ மாறுதல் செஞ்சுருக்காங்க, கடுமையாக்கியிருக்காங்க. அதில் இந்த ECHSம் ஆதார் கார்டும் டேட்டா ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து
அவங்கள பொறுத்தளவு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் ஒரு 1970 80 பர்த்தியானவங்க அவங்க அப்பா அம்மாவோட டேட் ஆஃப் பர்த்தை எப்படி அவங்களால சரி பண்ண முடியுங்கிறத அங்கே இருக்க அதிகாரிகள் கொஞ்சம் யோசிக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு இல்லை அப்பா அம்மாவுக்கு மட்டும் இந்த இதுலேருந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு ஒய்ஃப் குழந்தைங்க ப்ளஸ் இவங்களுக்கு ஓகே கொடுத்தாலும் சரிதான். இல்லை அப்பா அம்மாவுக்கு மாறுதல் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் ஓஎஸ்சி கிட்ட இருந்தோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் அவங்களோட ஏடி டிடி அந்த அதிகாரிகள் கிட்ட இருந்தோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வச்சு ஆதாரில் மாற்றக்கூடிய அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது வாங்கி கொடுக்குற மாதிரி அரசாங்கத்தில் சொல்லி ஏதாவது செய்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து சங்கங்களும் மற்ற உயரதிகாரிகளும் இதை பற்றி சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்கள் பேசி உங்களால் ஏதாவது செய்ய முடிஞ்சு இந்த ஒரு பாலிசியில் மாறுதல் கொண்டு வர முடிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் நம்ம கேட்டுக்கிறது. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.